வெல்கம் டு த சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அண்டர் கேமிங் தமிழ் 2.2. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டெண்டினாவோட இந்த செல்லர் லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லர் 1 நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா செல்லர் 2, 3 இது ரெண்டுத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட்டில் வந்து இன்னொரு கேம் போட்டிருப்போம். அது என்ன கேம்னா டெத் பார்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நம்ம வீடியோட இன்ட்ரோ போய்ட்டு வந்துடலாம். டெத் பார்க் என்ற பார்த்தீங்கன்னா ஒரு கேமை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா டெத் பார்க் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செல்லர் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணதால செல்லர் 2 வந்து நம்ம தனியாகவும் ப்ளே பண்ணலாம். ஏன் நான் செல்லர் 2, 3 ஒன்றா ப்ளே பண்ணுறேன்னா செல்லர் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சீக்கிரமாக முடிச்சிட்டோம்னா செல்லர் 3 பார்த்தீங்கன்னா நம்ம உடனே ப்ளே பண்ணிடலாம். ஏன்னா வந்து ரெண்டு வீடியோ தனித்தனி வீடியோ போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட்டு மாரி தான். நம்ம வந்தீங்கன்னா ஒரே வீடியோவில் வந்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செல்லர் 2 நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே எக்ஸிட்னு இருக்கு. செல்லர் 1ல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 3 டோர் கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே டோர் தான். சென்சிட்டிவ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, போவோம். என்னங்க இது வந்தவொடனே பேஸ்மெண்ட்டா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? வந்தவொடனே உள்ளே போகுது. ஓகே, இதை திறப்போம். இங்கே என்ன இருக்கா? திரும்பவும் அதே தான். மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸிட்னு போட்டிருக்கு. ஓகே, நம்ம எங்கன்னா தொலைஞ்சி போய்ட்டு கண்டுபிடித்து போர்டு வச்சுக்கிறாங்க. சூப்பருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு வெற்றிகரமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 7 புக்கு தான். 7 புக் கண்டுபிடிச்சோன்னா வெளியே போயிடலாம். டோர் வர திறக்கல. கீ போடணும் போல் இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா கீ ஒன்றும் கூட இல்லை. ஐயோயோ, நான் ஸ்டெண்டினா எப்படி இருக்கிற? போன வெளியில் பார்த்தது பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நம்ம ஒரு கீ எடுத்துட்டோம். போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? சரி, ஓகே. எங்க இன்னும் கீயை போகுதுங்க. ஏண்டா இன்னும் எவ்வளோடா கீயை போவீங்க? ஓகே, இதுல பார்த்தீங்கன்னா இங்கே 2 டோர் இருக்குது. இதுல என்ன இருக்கா? வெட்ட வெளியில் ஒன்றுமே இல்லை. ஐயோயோ, ஒன்றுமே இல்லைன்னா நீ வந்துடுற. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு புக்கு நம்மளுக்கு கட்சிச்சு. இந்த டோரில் என்ன இருக்கா? கீ யூஸ் பண்ணிட்டோமா? ஒன்றும் இல்லை. கீ யூஸ் பண்ண நீங்களே பாருங்கள். நம்ம கீ யூஸ் பண்ணி ஒரு டோரை நம்ம திறப்போம். அது உள்ள பார்த்தீங்கன்னா சின்ன நேரத்தில் இருக்குது, சின்ன நேரத்தில் இருக்க மாட்டேங்குது. இதே நம்ம சும்மா திறப்போம், அது உள்ளலாம் புக்கு வச்சுட்டு இருப்பானுங்க. ஓகே, இந்த டோர் உள்ள பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா இருக்கா? ஏன்னா இருக்காடா? சூப்பருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 புக் கிடச்சிச்சு. இன்னும் 5 புக்கு தான். 5 புக் கொடுத்தாங்கன்னா கொம்முன்னு வெளியே போயிடலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வேறு என்ன பிளேஸுக்கு போகலாம். ஓகே, இங்கே என்ன இருக்கா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கீ இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம கீ யூஸ் பண்ணோம். ஒரு புக்கு நம்மளுக்கு கச்சிச்சு. கீ யூஸ் பண்ணி திரும்ப திறப்போம். அங்கே புக் இருக்காது. ஐயோயோ, எங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஓடிச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செல்லர் 2ல் புதுசாக ஒரு பேய் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பறந்து வந்தது. நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஃப்ரேம் உள்ள வந்துட்டு அப்படின்ட்டு போகுது. திரும்ப வருவியா? வரமாட்டேன். சூப்பரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புக் இருக்குது. திரும்ப வெற்றிகரமா 5 புக்கு எடுத்துக்கிறோம். அப்படின்னு வருவியா? வரமாட்டான் தான் நினைக்கிறேன். வராதே. சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வாட்டி கீ இறங்கணும். இப்போ ஒரு வாட்டி மேலே போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா கயிறு தொங்குது. ஒரு வாட்டியாக போகாமல் வந்தால் சரி. ஓகே, திரும்ப 2 டோரு. ஒரு கீ யூஸ் பண்ணிட்டோமா? சூப்பருங்க. 6 புக் கச்சிச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 புக்கு தான். 2 புக்கு டப்புன்னு கொடுத்துட்டாங்கன்னா டுப்புன்னு வெளியே போயிடலாம். இதுல தலை பறந்து வருமா? தலை பறந்து வரும். வரல. இதுல என்ன இருக்கா? ஐயோயோ,
ஏன்னா பார்த்தீங்கன்னா செல்லர் 1ல் பார்த்தீங்கன்னா இது நிறைய வந்தது, அங்கங்கன்னு வந்தது. செல்லர் 2ல் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வரலை. ஏன் அது வரலை தெரியல. வராததும் நல்லது தான், சீக்கிரம் முடிச்சுட்டு போகலாம். இங்கே என்ன இருக்கா? ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு கீ இருக்குது. ஏன்னா அந்த கீயை கூட கொஞ்சம் தெரிகிற மாரி, கொஞ்சம் நல்லா தெரிகிற மாரி வைங்கடா. சில பேருக்கு எப்படி தெரியாது ரெடி. பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டு. ஓகே, இந்த இடத்துக்கு வந்துட்டோமா? இங்கே இடத்துல நம்மளுக்கு வேலையே கிடையாது. அது 8 புக் எடுத்துகிட்டு அப்புறம் தான் நம்மளுக்கு இங்கே வேலையை. இங்கே என்ன இருக்கா? அங்கே ஒன்றுமே இல்லை. ஏதோ இந்த மாரி இருந்தது, ஒன்றும் இல்லை. ஆனால் இதுவில் கண்டிப்பாக தலை பந்து வரும். பந்து வரல. நானும் தலை பந்து வரும்னு பார்க்குறேன், தலையை பந்து வர மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வழி வரப்போகுது. இங்கே என்ன இருக்குமோ எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணத்தான் போல் இருக்கு. எல்லாம் ஐயோ, ரெண்டே புக்குடா டே. 2 புக் குத்துணுடா, 3 போயிடும்டா டே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமா. ஐயோ, இதோ ஒன்று இருக்கா டேய். சீக்கிரமாக 2 புக் குத்துட்டிங்கன்னா நான் போய்ட்டு செல்லை 3 ப்ளே பண்ணுவேன்டா டேய். சீக்கிரம் கொடுங்கடா, 2 புக் கொடுங்கடா டேய். இந்த வீடியோவில் ஐயோ என்னங்க இது என்னது இது? ஐயோ ஓடு 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 ஓடு. ஐயோ என்னங்க இது? வாய் பாருங்க. நல்லா ஒன்றும் பண்ணல. செல்லர் 1ல் பறந்து வந்தது, அதானே இது? அதோ ஒரு புக்கு. ஆமாம் அதான் நினைக்கிறேன். செல்லர் 1ல் பார்த்தீங்கன்னா ஒன்று பறந்து வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 8 கால் பூச்சி மாரி நந்து வருது. ரக்கி யாருன்னா பிடிங்கி விட்டாங்களா தெரியல. அதோ ஒன்று இருக்கு. இன்னும் ஒரே ஒரு புக்கு தான். ஒரே ஒரு புக்கு நம்ம எடுத்துட்டா வெற்றிகரமாக அந்த கேமை பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிடலாம். ஒரே ஒரு புக்கு. அந்த ஒரு புக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே ஏன்னா இருக்குமா? இங்கே இல்லை. ஒரு புக்குடா டே. ஒரு புக்குடா கொடுங்கடா டே. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருந்தால் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வேலை எங்கட செல்லாதுமா. சூப்பர். பார்த்தீங்களா, இங்கே எட்டி பார்க்குது அது. இதுக்குள்ளே இருந்ததுன்னா சூப்பருங்க. வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்ம செல்லர் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தான் சொல்லணும். ஏன்னா அதான் புக்கெல்லாம் எடுத்துட்டோமே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸிட் கொடுத்துடலாம். உன்னாண்ட நான் வரமாட்டாட்டோம், நீ அங்கேயே எட்டி பார்த்துன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாரி செல்லர் 3 பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணிடலாம். ஏன்னா 8 புக்ஸ் நம்ம பார்த்து எடுத்துட்டோம். ஓகே, எக்ஸிட் கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா இந்த போர்டு இருக்குது. போகிறோம், எக்ஸிட்டை முடிக்கிறோம். செல்லர் 3 பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணுறோம். ஓகே, ஓடு 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 ஓடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா செல்லர் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செல்லர் 3 ப்ளே பண்ணலாம். என்னடா இதா? ஏதோ கம்ப்யூட்டர்லாம் வச்சுக்கிறானுங்க. கேம் விளையாட முடியுமாடா? இதான் எக்ஸிட் டோரா? ஓகே. என்னங்க டோர் என்ன திறந்தோட ஒரு புக்கு. டோருக்கு என்ன ஆயில் விட்டுவீங்கடா டேய்? சவுண்டே சும்மா அப்படின்னு வந்துடா டேய். நல்லா இந்த இரும்பு தகடை நம்ம தொந்தா எப்படி இருக்கும்? இரும்பு தகடை தான் இது. இதனால கொஞ்சம் ஆயில் விட்டுவீங்கடா டேய். இதுல என்ன இருக்கா? ஒன்றும் இல்லை. இதுல என்ன இருக்கா? ஐயோ செல்லர் 2ல் வரலன்ட்டு செல்லர் 3 நீ கண்டிப்பாக வருவேன் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சிலிண்டர் நான் பார்த்தீங்கன்னா செல்லர் 2ல் யாருன்னா சிலிண்டர் போட சொல்லியிருப்பாங்க, அதான் போயிருக்கும். சூப்பருங்க. ஏதோ ஒரு புக் இருக்குது. இதுல என்ன இருக்கா? ஓகே, நானும் அந்த தலை பறந்து வரணும்னு பார்க்குறேங்க. அந்த தலையை பறந்து வர மாட்டேங்குது, ஏன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு. இதுல என்ன இருக்கா? சிலிண்டர் போட்டு வந்துட்டே இல்லையா? இன்னும் பார்த்தீங்கன்னா 6 புக்கு. 6 புக் கொடுத்தாங்கன்னா செல்லர் 3 முடிச்சுட்டா மாரி, ஸ்டெண்டில் நான் சாப்டர் 1 நம்ம முடிச்சா மாரி.
ஆஹா பார்த்தீங்கன்னா ஒரு கீ இருக்கு. 5 புக்குடா டே. ஊற்றிட்டிங்கன்னா ஒரு 3 போயிடுவோண்டா. ஓகே பார்த்தீங்கன்னா கீ யூஸ் பண்ணி திறந்தேன், உள்ளே ஒன்றுமே இல்லை. இது என்ன இருக்குது? சூப்பருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா திறந்தேன், அது உள்ள புக் இருக்குது. இவ்வளோ இருக்கா? ஒன்றும் இல்லை. 8 புக்குடா டே. 8 புக் ஊற்றிட்டேன்னா நான் 7 போயிடுவேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெத் பார்க் சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணுறோன்னு சொல்லியிருப்போம். நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் போய்ட்டு ப்ரோ டெத் பார்க் கேம் ப்ளே பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணிடலாம். அந்த வழி விட்டு இந்த வழிக்கு வந்துட்டோம். இங்கே என்ன இருக்குமா? 4 புக்கு தான். குத்தா நான் கொம்முன்னு போயிடலாம். என்னங்க இது டோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ இந்த டோர் உள்ள ஏதோ இருக்குது, சம்திங்கிறாங்க. நம்ம போய் ஒரு கீ எடுக்கிறோம். கீ பார்த்தீங்கன்னா நம்மளாண்டல அதோ ஒரு புக்கு வச்சுக்கிறாங்க. டோர் பேன் எடுத்து வச்சுக்கிறானுங்க பாரு. ஒரு கீ நம்ம கண்டுபிடிச்சிட்டு கண்டிப்பாக அந்த டோரை திறக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த டோர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த டோருக்குள்ளே என்ன இந்தா இருக்கலாம். சூப்பரா கீ ஏற்றி எங்கே வச்சுக்கிறாங்க பாரு. நல்ல வேலை அது உள்ளே வைக்கலையா. நீ வேற அப்பப்போ வரேன் உன்னை பார்த்தா ஒரு பயமே இருக்க மாட்டேன் சரிண்டேண்ணா. செல்லர் 1ல் வந்து அங்கங்கே வந்து பயம் ஊற்றினேன். இங்கே உன் பவர் என்ன கேல் ஆயிடுச்சா தெரியல. ஒருவேளை சிலிண்டர் கேல் ஆயிடுச்சோ. பூரா கம்பி கட்ட அனுப்பியிருக்கு. கம்பி மொத்தம் சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. எங்க பார்த்தீங்கன்னா அதே ஃபோட்டோ. ஓஹோ அப்படின்னு வரோன்னு நினைக்கிறேன். என்னடா மூஞ்சி இதெல்லாம் டே. இதானே அது. வா வா இப்போ வா வா. ஓஹோ அப்படின்னு வா 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 வா. பார்த்தீங்கன்னா ஒரு கீ கட்டிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏண்டா இந்த டோரை வச்சு நம்பி உள்ளே வந்தேன். பரவாயில்ல வந்தது ஒரு கீ ஆச்சு குத்திங்களே. நான் கிளம்புறேன்டாடி. ஒன்றும் இல்லை. ஐயோ இதாங்க இது. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கரெக்டாக இது வந்தது. பார்த்தீங்கன்னா அது ஒன்று இருக்குது. 6 புக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 புக்கு தான். சிலிண்டரிங்கண்ணா 2 புக் ஊற்றிங்கன்னா செல்ல 3 பினிஷ், சாப்டர் 1 பினிஷ். 2மே நாங்கள் பினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் எத்தகாலி பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டெத் பார்க் என்ற ஒரு புதிய கேமை விளையாட எங்களுக்கு போனோம். சீக்கிரம் அந்த 2 புக் ஊற்றிங்கன்னா நாங்கள் கிளம்பிடுவோம். 2 புக்கு தான். இது உள்ளே இருக்கா? ஒன்றும் இல்லை. இது உள்ளே என்ன இருக்கா? ஒன்றும் இல்லை. எங்கள் கிராணியில் கூட அப்புறம் ஒரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் என்ன இருக்குல்ல, இந்த சிலிண்டரை பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, கிராணியோட பொண்ணோட பொண்ணு. அதான் கிராணியோட பேத்தி. என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னா? ஆமாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி பேர் தெரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கற்றுங்க, தெரிஞ்சவங்க பொம்மை உட்காருங்க. அந்தமாரி தான் நம்ம இருக்கணும், வேறு வழி கிடையாது. இதுல என்ன இருக்கா? ஒரு கீ இருக்குது. ஓகே, ஒரே ஒரு புக்கு தான் குத்தானா. அப்பா சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா செல் 3 கேமை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணு, ஷேர் பண்ணு, லைக் பட்டன் அழிச்சிடு. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெண்டாக ஒரு வழி திரும்புது பார்த்தீங்களா, அந்த வழியில் தான் நம்ம வெளியே போகிற மாதிரி அவங்களே கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம். அப்பா ஓடு ஓடு, அப்படியே கிளம்பு, பின்னாடியே போ. பார்த்தீங்கன்னா கார் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ண எல்லா புக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா செல்லிலனாவோட சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செல்லர் 1 பார்த்தீங்கன்னா தனி வீடியோவை போட்டிருப்போம். செல்லர் 2, 3 பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். இல்லைனா ஸ்டெண்டிலினா எங்கே இருந்தாலும் உங்கள் வீடு தேடி வந்து உங்களை பயமுறுத்தும் என்று நாங்கள் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.